உங்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் 15 நாள் அவகாசம் தேவை. எஸ் சார். நோயாளியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். எதுக்கு நீங்க நேர்ல வாங்க பேசிக்கோ. ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் வினோத். எங்க எப்படி? நான் ராஜி அவசரமா பார்க்கணும். ராஜி இப்பதானே வெளியே போனா. என்ன விஷயம்? அடே ராஜியால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. இப்ப எங்க பார்க்கலாம்? ஏதோ புடவை வாங்கணும்னு கார் எடுத்துட்டு போனேன். நம்ம ஜோசப் சாரி சென்டருக்கு போனா பார்க்கலாம். அது என்ன தலை போற விஷயம் சொல்லிட்டு போய. அங்கிள், அந்த வேலைக்கு நீங்க லாய்க்கு இல்ல. அது ராஜியால மட்டும் தான் முடியும். அப்ப நான் வரட்டுமா? அந்த சாரி ராஜி, என்னத்தான் இங்க வந்திருக்கீங்க? ஒன்ன பாக்கதான். ரொம்ப அவசரம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். என்னத்தான் முகத்துல வெக்கம் தெரியுது? என்னைக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பேச போறது என் கல்யாணத்தை பத்தி தான். நாம அத பத்தி இங்க பேச வேண்டாம். உனக்காக நேர் பார்க்கல வெயிட் பண்றேன். பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நேரா அங்க வந்துரு. பர்ச்சேஸ் வேணா ஒண்ணும் வேணாம், நான் இப்பவே வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ புடவையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா போறோம். ஆனா இதுக்கெல்லாம் பில் நான் தான் பே பண்ணுவேன். சார், பில்ல எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. இந்த பாரு, கெஞ்சத்தனமா வாயில் புடவையா எடுக்காத, நல்ல புடவையா எடுக்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, செலக்ஷன்ல நான் ரொம்ப பூர்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கேன். ஓகே. ராஜி, உனக்கா நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா ஆடி அசைஞ்சிட்டு வர்றிய? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ, கோவில் இருக்கட்டும். என் அவசரம் உனக்கு புரியலையே. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனதுக்கு காரணம் இருக்கு. நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும். உன் கூட எல்லா கோவிலுக்கு வரேன். நீங்க வந்துதானே ஆகணும். ஆமாமா. இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ராஜி, அப்பா கோவம் உனக்கு தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? நான் எப்படி போய் பேசுறது? நல்லா இருக்கு. மாமா கேட்டா சந்தோஷப்படுவாங்க. ஆமா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ, நிலைமை தெரியாம பேசுறியே. இத போய் அவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். அவர்கிட்ட பேசுற தைரியம் உனக்கு தான் உண்டு. அதனாலதான் உங்ககிட்ட ஓடியாங்க. அஜி, நீ மட்டும் மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் காரியமே கெட்டுப்படும். அஜி ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு சொல்ல. அஜி ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. சரி, நான் போய் எப்படி மாமா கிட்ட பேசுறது? அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்ப நேரம் அங்க போற, போய் மாமா அத்தான் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. அவர் ஒரு மாதிரியா பாப்பாரு. அதுக்கெல்லாம் தான் நீ பயப்பட மாட்டியே. அப்புறம் என்ன சொல்ற? கோத்தகிரியில ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துல பிந்துன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் அத்தான் பிரியப்படுறாரு. அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். சும்மா அவனு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லு. என்ன, நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? பிந்துவை நீ பார்த்த, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எவ்வளவு நல்ல பழக்கம்? கொஞ்ச நாளாதான். நான் எதிர்பார்க்கல. நான் கூட திடீர்னு எடுத்த முடிவுதான். மாமா கூட சொல்லிடுறேன். ஆனா என்ன ஆனா? என்னம்மா இப்படி திடீர்னு வந்து சொல்ற? இந்த வீட்டுக்கு மருமக நீ தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பழகிறது கூட அப்படிதானம்மா? அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அது எப்படி கேட்பாங்க? நீ நானும் அந்த மாதிரியா பழகணும்? தாலி கட்டாம இருந்தாலும் ராஜி நம்ம வீட்டு மருமக தான். அப்ப பேரம் பேத்தி? தாலி கட்டாமையே பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம் தான். என்னங்க பேச்சுது? வாமா ராஜி வா. என்ன தனியா வரேன்? உங்க அத்தா எங்க வருவார்? மாமா. என்னம்மா? ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சந்தோஷமான செய்திங்கிற முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அது மனசுக்குள்ளேயே இருக்கு. அப்படியா? மாமா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எதுக்கு? நான் கேட்க போற உதவிய நீங்க எனக்கு செய்யணும். ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம். நான் சொல்ல போறத கேட்டு நீங்க ஆத்திரப்படக்கூடாது. அப்பேற்பட்ட விஷயமா? சொல்லுமா. மாமா, கோத்தகிரியில ஒரு நல்ல குடும்பம்
அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகியா, நல்ல குணமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அதான் முடிவு பண்ணிருக்காரு. என்ன சொன்ன? ஆத்திரப்படக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னேன். இத வந்து சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அந்த பைத்தியக்காரன் சொன்னான்னா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். அத உண்மையை நம்பிட்டியா? அவர் சொல்றதுல சத்தியமாமா? அப்படி ஒரு கல்யாணம் நடக்க விட மாட்டேங்கிறது சத்தியம் தான். எல்லா அப்பாவும் பேசுற மாதிரிதான் நீங்களும் பேசுறீங்க. எங்க மாமா மத்தவங்களோட வித்தியாசமானவரா இருக்கணும், அதுதான் எனக்கு பெருமை. உனக்கு பெருமை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு முட்டாளாக தயாரா இல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு நாடா ஆடுறீங்களா வயசான எங்களை ஏமாத்துறதுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு காலமா அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பிலே பழகல. அதுக்குள்ள அத்தான் சொல்லிதான் எனக்கே இன்னைக்கு தெரியும். ராஜி, மாமா, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு அடையாளம். என்னடா சீரியஸ் டிஸ்கஷன்? யார் மணி போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? வினோத் எங்க? யார் வினோத்? ஓ மகன்டா. எனக்கு மகனே இல்ல. ரத்னம், என்னப்பா சொல்ற? அந்த பெரிய மனுஷன் எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறானாண்டா, அதுக்கு இந்த அப்பாவிய தூது அனுப்பிச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் செத்து போயிட்டான். போய் குழி. இந்த அநியாயம் நடக்க கூடாதுண்ணா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம். திடீர்னு வினோத், ராஜி, now I understand. வினோத் வேற யாரையும் விரும்புறான், ராஜி இல்ல. ராஜிக்கு அந்த ராசி இல்ல, அவ்வளவுதானே? அவன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து, அதுல என்ன தப்பு? என்னடா சொல்ற? ராஜிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நிச்சயம். அதை யாரும் மாத்த முடியாது. மாமா, ராஜி, என் முகத்தை பார்த்து சொல்லு, அவன் பேர்ல நீ ஆசைப்படல? என்ன அவர் ஆசைப்படலையே. நான் அவனை கட்டாயப்படுத்துறேன். என்ன நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. ராஜி, என்ன விரும்பாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. வர மாமா. ராஜி, போ. போறதுக்கு முன்னாடி என் முடிவை கேட்டுக்கிட்டு போ. இனிமே அந்த கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. டேய், என் முடிவை நீ கேட்டுக்க. வீட்டுக்கு ஒரே புள்ள, அவன் கல்யாணத்தை நீதான் நடத்தணும், அதுதான் பெருமை. அதுக்கு நீ மறுத்த, மாமன்ற முறையில அவன் கல்யாணத்தை அவன் இஷ்டப்படியே என் வீட்டுல நான் நடத்துவேன். டேய், ஒரு காப்பி பண்ணாம. பிந்து, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வினோத் மாதிரி கணவர் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா அத்தைய பத்தி நீ கவலைப்படாத. போக போக பாரு, உன்னை தலைமையில தூக்கி வச்சு கூத்தாடுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. நான் வரேன். ராஜி, பிந்து உனக்கு பிடிச்சிருக்க? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஆனா பிந்துவுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பட்டர்ஃபிளைஸ். ஆ? என்னை விட வண்ணாத்தி பூச்சின்னா பிந்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்ப நீ பிந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சி தரேன்னு சொன்னா போறோம், உன் பின்னாலேயே வந்துருவா. பிந்துவுக்கு வினோதோட வனத்து பூச்சிதான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு உங்க மகன் சொல்றாரு.
எனக்கு பிந்து நினைக்கும் போது கவலையா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நிம்மதியா போய் தூங்க. எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படுத்துக்க. எனக்கு பயமா இருக்கு. பயமா? ஏன், ஏதாவது கனவு கண்டியா? உனக்கு இது புது இடம் இல்லையா, அதனாலதான் அப்படி. பயப்படாம தூங்கு. बिंदु, बिंदु, गुड मॉर्निंग. ஏய், எங்க போற? போய் குளிச்சிட்டு வரேன். ஓகே. பிந்து, இந்த இத மாமாட்ட கொடுத்துரு. இந்த மாத்திரையும் கொடு. போ. மாமா, காஃபி வச்சுட்டு போ. மாமா, மருமக ஆசையா கொடுக்கறப்ப வாங்கிக்கணும். மாத்திரை. இங்க பாருமா பிந்து, மாமா எதுக்கு எடுத்தாலும் கத்துவார். முடிஞ்ச வரைக்கும் அவரை சத்தம் போடாம பாத்துக்க. அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எதையும் சாப்பிட விடாத. ஏன் இனிமே நீ இங்க வரவே மாட்டியா? என் வேலையை கவனிச்சுக்கதான் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தாச்சு. அப்புறம் நான் எதுக்கு? ஹலோ, நான் பிந்துவோட அம்மா பேசுறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். பிந்து எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஏதாவது விசேஷம் உண்டா? அதுக்குள்ளயா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுமே. ஐயோ, நான் அதை சொல்லல. பிந்துவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை விட நான் நல்லா கவனிச்சுக்குவேன். கொஞ்சம் இருங்க. பிந்து, உங்க அம்மா பேசுறாங்க. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்ப வருவே? அம்மா வருவேன்டா. உங்க வீட்டுக்காரு மாமா எல்லாரும் ரொம்ப கேட்டதா சொல்லு. சரிம்மா. போன வச்சுட்டா? ஆ. என்ன பிந்து, அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினா போல இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த சிரிப்பு தானே? மாமா, அம்மா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. வாயை திறந்து பதில். மருமக சொன்னது காதுல விழலையா? எனக்கு என்ன காது செவிடா? இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் போலியா? போறேன். என்ன புது மாப்பிள்ள, வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? எங்கேயா ஹனிமூன் போறது? இது என்ன, உங்க வயசுல கடை வாங்குனீங்களா? எது இந்த சிரிப்பு? இது என் சொந்த சிரிப்பு தான். எல்லாமே இந்த வீட்டுல சிரிப்பா போச்சு. சரி சரி. ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ஹனிமூன் அனுப்ப கூடாதா? எல்லாம் மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா? இங்க பாருங்க மாமா, இன்னைக்கு இவங்க வெளியூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? ஓ இஷ்டம். நான் வரேன். ஐயோ, அம்மா, அப்பா, அக்கா, அத்தா, அந்த ஆளு பேர சொல்லிக்கிட்டு அந்த ஆளு கொடுத்த சாபம் பழிச்சு போட்டே உருப்பிடுவாங்க. ஏண்டா, நீ என்ன பெரிய முனின்னு நினைப்பா சாபம் கொடுக்கற? ஐயோ, என்ன இப்படி ஆடுற? வயிற்று வலியில தூக்கி போடுது. ஐயோ, நீ கருணாக்கியா? சொன்ன மாதிரி பழிச்சு போச்சு. வலிக்கலையே, நான் நினைச்ச மாதிரி. டாக்டர்,
நீங்க வயித்த அறுக்கணும்னா யோசிக்காதீங்க, நல்லா அருங்க, வயித்த வலி போகணும் அவனுக்கு. யோ நீ என்ன மனுஷனாயா? அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணுங்கிறிய சார்? இவரை முதல்ல வெளியில அனுப்புங்க சார். ரெண்டா தருதலப்பாய உள்ள என்ன பிளாக்மெயில் பண்ணி 9 வாங்கினில்ல, அந்த 9 அருங்க சார். எதையா? அது அவருக்கு தெரியும் சார். என்ன கல்யாணம் ஆகல சார், என்ன காப்பாத்துங்க சார். சார் பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க, அப்படி போய் வெளியே இருங்க. நான் இருக்கேன், அறுக்கும் போது சொல்லி அனுப்புவோம், வந்து பாக்குறேன். என்ன வித்தியா காட்டுறாங்க, போயா. நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். போவா, நீ ஒரு நாளைக்கு இங்க வந்து படுக்கத்தான் போற. இன்னும் 4 நாளைக்கு இவருக்கு பார்லி வாட்டர் தான் டைம். ஐயோ பார்லி வாட்டரா சார்? பலி அதிகமாகுது சார். இவ்வளவு கிட்ட பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அம்மா சாத்துக்குடி இருந்தா கொடுமா, நான் புளிஞ்சுக்கிறேன். ஏன் கிடையாதா? பிந்து வா 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 வாங்க தம்பி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பிந்து கண்ணே எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வள்ளி பிள்ளைங்க பெட்டியெல்லாம் உள்ள கொண்டு வை. வாங்க தம்பி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் மாடியில இருக்கேன். சரி. என்னடா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? சரி.